மாமா, உங்களுக்கு 100 வயசு. உங்களை தான் நினைச்சிட்டே இருந்தேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. அப்படியா? மாமா, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? நான் ஊருக்கு போறதுக்காக துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். ஊருக்கு போறியா? எந்த ஊருக்கு? எல்லாருமா போறீங்க? நான் மட்டும்தான் போறேன். அதுவும் நாளைக்கே போறேன். எங்க போறேன் தெரியுமா? கனடாவுக்கு. கனடாவுக்கா? நீ மட்டும் தனியாவா போற? ஆமா மாமா, நான் மட்டும்தான் போறேன். அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கனடாவுல இருக்காங்க. அவங்க பசங்க மேரேஜ் வருது. அதுக்காக தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டாங்க. அம்மா இங்க பிஸியா இருக்கிறதுனால நான் போறேன். நீ மட்டும் தனியா எப்படி? கூட யாராவது கூட்டிட்டு போலாம்ல? நீங்க வரீங்களா? நாம 2 பேரும் ஜோடியா கனடா போயிட்டு வந்துடலாம். ரேவதி, அங்க எல்லாம் ஓகே தானே? என்ன எங்க வீட்ல கேக்குறீங்களா? எல்லாம் ஓகே தான் மாமா. என்னாச்சு? இல்ல, நீ நானும் கோயில்ல பூஜை முடிச்சிட்டு வந்த கையோட நீ ஊருக்கு போறேன்றிய, அதான் டவுட்டா இருக்கு. இதுல டவுட் பட என்ன இருக்கு மாமா? இல்ல, உன் அம்மா உன்னை தனியா அனுப்புறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? அவங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? முதல்ல அவங்க என்ன அனுப்ப ரொம்ப யோசிச்சாங்க மாமா. தனியா அனுப்ப பயந்துட்டு காசு போனாலும் பரவாயில்ல, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. நான் தான் அவங்க கிட்ட போயிட்டு வந்துடுறேமா, ஜஸ்ட் 3 நாள் தானே சொல்லி சம்மதிக்க வச்சேன். அதுக்கப்புறம் தான் சித்தி போய் டிக்கெட்டை ரெடி பண்ணாங்க. உன் சித்தி தான் டிக்கெட் போட்டாங்களா? ரேவதி, எனக்கு ஏதோ தப்பா படுது. இல்ல மாமா, நாம பழகினது வீட்ல யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல. நீங்க தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. நிஜமாவே ஆன்ட்டி கூப்பிட்டதுனாலதான் இந்த பிளானே நடந்துச்சு. நம்ம பழகுறதெல்லாம் உன் சித்திக்கு தெரியும். நீ இதை மறந்துட்டு பேசுற. இதுக்குதான் இந்த பூஜை பரிகாரம் எல்லாம் வேண்டான்னு சொன்ன. நீ தான் கேட்கல. ப்ளீஸ் மாமா, பூஜை பண்ணதுல இருந்து நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீங்க அத நினைச்சு இந்த கனடா பிளான் எல்லாம் யோசிக்காதீங்க. நான் கனடாவில இருந்து திரும்பி வர ரிட்டர்ன் டிக்கெட் வரைக்கும் போட்டுட்டாங்க. ஏதோ தப்பா இருக்கு ரேவதி. சரி, நீ எப்போ போற? நாளைக்கு மதுரையில இருந்து ஃபிளைட். அப்புறம் அங்க இருந்து 3ஆவது நாள் இங்க வந்துருவேன்.